மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பிரதி பணிப்பாளருக்கு 6 வருட கடூழிய சிறை தண்டனையை உச்ச நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பாக வழங்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மகசேனா பலக்காயவின் தலைவர் அமித் வீரசிங்க அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவமும் நேற்றைய தினம் பதிவாகியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். இலங்கையினுடைய தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய பிரதி பணிப்பாளர் பிரேம திலகுவுக்கு எதிராக 6 வருட கடூழிய சிறை தண்டனையும் 30 லட்சம் அபராதமும், அந்த அபராத தொகையை செலுத்த தவறினால் மேலும் ஓராண்டுகள் கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய 3 நீதியரசர்கள் கொண்ட குழாம் அதிரடியான தீர்ப்பு வழங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 6 வருட கடூழிய சிறை தண்டனையும் 30 லட்சம் அபராதம் எதற்காக, என்ன குற்றத்தை தான் இவர் செஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நடந்து முடிஞ்ச 5ஆம் ஆண்டிற்கான புலமை பரீட்சையினுடைய வினாத்தாள்களில் இடம்பெற்ற 3 கேள்விகள் சமூக வலைதளங்களில் வெளியான அந்த சம்பவம் குறித்த வழக்கு விசாரணையில தான் இவருக்கு எதிரான இந்த தண்டனை இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 5 மற்றும் 13 மற்றும் 27வது கேள்விகள் சமூக ஊடகங்கள்ல எப்படி பரப்பப்பட்டது, எப்படி வெளியானது என்ற விடயம் குறித்த விசாரணையில தான் இவருக்கு எதிரான குற்றம் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 3 கேள்விகளும் வெளியானதுக்கு பிற்பாடு உடனடியாக அரசு பாரபட்சம் இல்லாம 3 கேள்விகளுக்குமான புள்ளிய மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு அரசு வந்தது. இதை எதிர்த்து மாணவர்களுடைய 68 பெற்றோர்கள் 4 FR மனுக்களை உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு எதிராக பதிவு செய்துதான் இந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த ஒரு FR வழக்கில் பிரதிவாதிகளாக 6 பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரீட்சை ஆணையாளர் நாயகம், கல்வி அமைச்சர், அதனுடைய செயலாளர், அதுபோக தேசிய கல்வி நிலையத்தினுடைய பிரதி பணிப்பாளர் பிரேம திலக, அதுபோக தனியார் வகுப்பு ஆசிரியரான சிந்தக்க ஆகியோருடைய பெயர்கள் தான் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டு இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த ஒரு FR வழக்கை நீதியரசர் யசந்த கோத்தாகோட அவங்களுடைய தலைமையின் கீழ் 3 நீதியரசர்கள் கொண்ட குழாம் தான் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டாங்க. இந்த விசாரணைகளை ஆரம்பிச்சது CIDனர். நீதிமன்றத்தில் இவங்க என்னென்ன விடயங்களை முன் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் இடம்பெற்ற 3 கேள்விகளும் குறித்த பகுதிநேர வகுப்பு ஆசிரியர் தமது சமூக வலைத்தளங்களின் ஊடாக 3 கேள்விகளையும் அவருடைய வினாத்தாள்களில் உள்ளடக்கி அதை வெளியிட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த 3 கேள்விகளும் எப்படி இந்த சிந்தக்கண்ட ஆசிரியருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினாத்தாள் தயாரிப்பு குழுல இருந்திருக்கிறார் குறித்த பிரதி பணிப்பாளர். அவர் 7 கேள்விகளை எடுத்து கொடுத்திருக்கிறாரு. 7 கேள்விகள்ல இருந்து 3 கேள்விகள் இறுதியான 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் அந்த வினாத்தாள இடம்பெற்றிருக்கு. அந்த 3 கேள்விகளும் தான் சிந்தகேவனுடைய மாதிரி வினாத்தாள இடம்பெற்றிருக்கு. இவரின் ஊடாகத்தான் சிந்தவைக்கு இது அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் தெரிய வந்ததன் காரணமாகத்தான் இந்த ஒரு விஷயத்துல குறித்த நபர் இருவரையும் குற்றவாளியாக நீதிமன்றம் கருதி 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இதுக்கு எதிரான தீர்ப்பை குறித்த நீதிபதிகள் கொண்ட குழாம் அறிவிக்கிறாங்க. அவங்களோட தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரதி பணிப்பாளருக்கு 30 லட்சம் அபராதமும், பகுதி நேர வகுப்பாசிரியரான சிந்தகைக்கு எதிராக 20 லட்சம் அபராதமும் அரசுக்கு செலுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. இதுக்கு பிற்பாடு குறித்த பிரதி பணிப்பாளர் அரசுக்கு செலுத்த தவறிட்டார் அப்படின்னு சொல்லி மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்த விசாரணை ஆரம்பிக்குது. இந்த விசாரணையில நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நிறைவேற்றப்படல, இந்த தொகையை அரசுக்கு வழங்கல, அதனால நீதிமன்றத்தை அவமதிச்சார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததன் காரணமாக குறித்த நீதிபதிகள் கொண்ட குழாம் என்ன முடிவுக்கு வராங்கண்டா, இவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த தீர்ப்பை வழங்குறாங்க. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இவருக்கு எதிராக தொடுக்கப்பட்டு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்தது. இதனுடைய தீர்ப்பு மே மாதம் 14ஆம் தேதி வந்த சூழ்நிலையில பிரதிவாதியான குறித்த பிரதி பணிப்பாளர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் இவருடைய குடும்ப சூழ்நிலை, இவருடைய பொருளாதாரம், இவருடைய வாழ்க்கை நிலை பற்றிய பல்வேறு விடயங்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினாங்க. இவை அனைத்தையும் ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் என்ன வகையான முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனி மனிதனுடைய நலனை விட சமூக நலன் தான் முற்படுத்தப்பட வேண்டியது, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படாமை என்பது நாட்டின் நீதித்துறை மீது பொதுமக்களுக்கு இருக்கின்ற மரியாதை இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி குறித்த பிரதி பணிப்பாளருக்கு
எதிராக 6 வருட கடூழிய சிறை தண்டனையும் 30 லட்சம் அபராதமும், இதை செலுத்த தவறினால் மேலும் 1 வருட கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அதிரடியாக பிறப்பித்ததுதான் இப்போது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் இருந்தாலும் அரச பணியில இருக்கிறவர்களுக்கு இந்த ஒரு தண்டனையும் இந்த ஒரு தீர்ப்பும் நல்ல ஒரு பாடத்தை வழங்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அடுத்த ஒரு பரபரப்பான செய்தி தான் மாசேனா பலகாயனுடைய அமைப்பின் தலைவர் அமித் வீரசிங்கைய அதிரடியாக தெல்தனிய போலீசார் கைது செய்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாக இருந்தது. அமித் வீரசிங்கையை எதற்காக போலீசார் கைது செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீசாருக்கு வழங்கப்பட்ட 2 புகார்களின் அடிப்படையில் வாக்குமூலம் ஒன்று வழங்க வாங்க அப்படின்னு அழைச்சிதான் வாக்குமூலத்துக்கு பிற்பாடு இவர் அதிரடியாக கைது செஞ்சிருக்கிறாங்க. 2 புகார்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கபானா என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயற்திட்டத்தை உருவாக்குவதற்காக நிதி மோசடி செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல தான் அந்த பணம் கொடுத்து பாதிக்கப்பட்ட 2 நபர்கள் புகார் வழங்கியதுக்கு அமையத்தான் இப்போது அமித் வீரசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. என்னடா கபானா அப்படின்னு கேட்குறீங்க? கபானா செயற்திட்டம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றுலா தலம் ஒன்றை அமைப்பதற்கான செயற்திட்டம் தான். எல்லா பகுதியில தான் இந்த செயற்திட்டம் நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் இருந்ததாகவும் இது சம்பந்தமான விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள்ல கவர்ச்சியாக பரப்பப்பட்டதோடு மலைகளுக்கு இடையில தொங்கு பாலங்கள் அமைக்கப்பட்டு ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான தளங்கள் அமைக்கப்படுவதாகவும் அதுல விமான நிலையங்களில் சேப்ல உணவகங்கள் கவர்ச்சிகரமான உணவகங்களை தயாரிப்பதும் வெளிநாட்டவர்களை கவரும் விதத்தில் அப்படியே ஒரு சுற்றுலா தலத்தை நிறுவப்போவதாகவும் இதுல முதலீடு செய்கிறவங்களுக்கு 5 ஆண்டுகள்ல முதலையும் எடுத்து லாபத்தையும் எடுக்க முடியுமான சூழ்நிலை உருவாகும் என்று பல்வேறு கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் எல்லாம் போட்டுத்தான் அமித் வீரசிங்க இந்த செயற்திட்டத்தை செய்வதற்கான முயற்சிகள் எடுத்து முன்பதிவு பணமாக 50,000 தொடக்கம் 80,000 வரைக்குமான பணங்கள் அறவிடப்பட்டதாகவும் இதுல பலதுக்கு பற்றிச்சீட்டு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இதில் பாதிக்கப்பட்ட இருவர் புகார் வழங்கியதுக்கு இணங்கத்தான் இப்போது அமித் வீரசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கபானா செயற்திட்டத்தினுடைய நிலமும் போலி ஆவணங்களை தயார்படுத்தி தான் அந்த நிலமும் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் விசாரணையில் தெரிய அதற்கான பிரத்யேகமான வழக்கும் தொடங்கப்பட்டு அதனுடைய விசாரணையும் தொடங்கப்பட்டதாக தெல்தன போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. பணம் கொடுத்தவங்க எல்லாம் அதுக்கான ஆவணங்களை வச்சிருக்கிறாங்க. காணி ஒன்றை கையகப்படுத்தியதுக்கான போலியான ஆவணங்களும் இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் கபானா செயற்திட்டம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணமும் பெற்றாச்சு, காணியும் பெறப்பட்டிருக்குது, போலியான ஆவணங்களும் இருக்குது, அதுக்கான பட்டிச்சீட்டுகள் எல்லாம் இருக்குது. இப்ப கபானா எங்க அப்படின்னு கேட்டா அமித் வீரசிங்க என்ன சொல்லுவாரோ தெரியல. வடிவல் சார் சொன்ன மாதிரி கிணத்தை காணும் அப்படின்னு சொல்ற மாதிரி கபானாவை காண சார் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு கேள்வியும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. அமித் வீரசிங்கைய முஸ்லிம் சமூகம் எளிதில் மறந்திருக்க வாய்ப்பில்லை. கண்டி மற்றும் திகன கலவரங்களை திட்டமிட்டு கச்சிதமாக செய்து முடித்த முன்னோடிகள் அவரும் ஒருத்தர். அதற்காக கைது செய்யப்பட்டு விசாரணைகளும் நடந்து வந்தது. ஒவ்வொரு வீடாக புகுந்து அடித்து உடைத்து தீக்கிரையாக்கினது மட்டுமல்லாம பல்வேறு கடைகளை உடைத்து தீயூட்டிய சம்பவமும் அதுல பதிவானது. இனவாதத்தை கையிலெடுத்து மதவாதத்தை கையிலெடுத்து தமக்கு தேவையான அரசியல்வாதிகளை ஆட்சிப்பிடம் ஏற்றணும் என்ற ஒரு கைங்காரியத்துக்காக திட்டமிட்டு இந்த ஒரு விஷயத்தை அரங்கேற்றினாங்களே தவிர முஸ்லிம்கள் என்ன தவறு செய்ததற்காக இந்த தண்டனை இவங்க கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த கலவரங்களை அரங்கேற்றி தான் கோட்டபாய ராஜபக்ஷ ஒரு தனிநபரை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. இறுதியில் என்ன ஓடுற மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. இவர்களுக்காக பணியாற்றிய அமித் வீரசிங்க இப்ப எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கைது செய்யப்பட்டு இப்ப சிறைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாரு. அதுபோக மிக முக்கியமான ஒரு வாகனத்தை சட்டவிரோதமாக நிறம் மாற்றி பயன்படுத்தினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இவர் மீது இருக்குது. ஒட்டு மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தா இவருடைய அனைத்து செயற்பாடுகளும் குற்றங்கள் சார்ந்ததாகத்தான் இருந்திருக்கு. இனவாதங்களை மதவாதங்களை கையில் எடுத்தவர் தொழில் செய்யறதுக்கு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு கபானா செயற்திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. தேவையான அளவு கோடிக்கணக்கான பணங்களை சேர்த்திருப்பாங்க. ஆனா ப்ரொஜெக்ட் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை காணும் என்று சொல்லுகிற இடத்துல தான் அவர் இருந்திருக்கிறாரு. இவங்களுக்கு தேவையான அரசியல்வாதிகள் இருந்திருந்தால் இந்த ஒரு விஷயங்கள் விசாரணைக்கு வந்திருக்காது. யாரினாலும் அமித் வீரசிங்குக்கு எதிராக புகார் செய்யவும் முடிந்திருக்காது. அது குறித்த கைதும் நடந்திருக்காது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற வகையில எப்போதோ நடந்த ஒரு விஷயம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டு இப்போது அமித் வீரசிங் என்ற இனவாதி கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. எத்தனை கோடி ஆட்டையை போட்டிருக்கிறாரு, இதுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்து இதுக்கான வழக்கு வந்தி அப்படின்னு சொல்லி சீரழிகின்ற சூழ்நிலை உருவாகி இதற்கு எதிரான தண்டனைகளும் கிடைக்கணும் அப்படின்றது தான் இப்போது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம். பொறுத்து பார்க்கலாம் இது குறித்த விடயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுது. என்னதான் இருந்தாலும் மதவாதம் இல்லாத இனவாதம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.